இந்த கோபிகாசிரியர்கள்லாம் நடனம் பண்ற இடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடிந்த விதவுக்கு கண்டறிந்த என் கண்ணபிரான் பெண்ணை போட்டேன். ஒரு அசுரன் கல்வியா இருக்கிறான், ஒரு அசுரன் கிராமரமா இருக்கிறான். ரெண்டுத்தையும் ஆழ்வார் சொல்லும் போது கூட கடிந்த விதவுக்கு கண்டறிந்த என் கண்ணபிரானுக்கு என் பெண்ணை போட்டேன். அப்படி கிருஷ்ணாவதாரத்துல பார்த்து பார்த்து எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ரொம்ப ஏற்றமா இருக்கிறார். பிறந்த வாரம் நீ உலக சர்வேஸ்வரன், ஈரேழு உலகத்தையும் படைச்சவன். நீ போய் ஒரு சாதாரணமா ஒரு காராகரத்துல பிறந்து சுவாமி 1102 பாசனம் திருவாய்மொழிய பாடும்போது இந்த பாசனம் பாடும்போது அப்படியே மூச்சாயிடும். 6 மாதம் பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பெரிய பாரதம் கை செய்து நீ உலக ரட்சக, நீ போய் கழுத்துல ஒரு ஓலை கட்டிட்டு போனிய அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணாவதாரத்துடைய பெருமைய ரொம்ப ஆழ்வார்களும் அற்புதமா பாடியிருக்கிறாங்க. சிராஜர் ரொம்ப இருக்கிறாங்க. அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடியான பாடும்போது கூட முதல் வரியிலே முதல் பாசுரத்திலே ஊனேறு செல்வத்துடன் பிறவியான் வேண்டேன் ஆனேர் என்றான் அடிமை திறமல்லால் ஓனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து ஓனேரி வாழும் குருவாய் பிறப்பேனோ. ஆனேர் கிருஷ்ணாவதாரத்துல பல நிகழ்ச்சிகள்லாம் சொல்றாரு. 7 எருதுகள் இருக்குது. யார் போனாலும் அந்த சத்தியபாமா ராஜாவுடைய குமார்த்தி கல்யாணம் பண்ண முடியல. ஒரு எருத போய் பொம்மை பிடிச்சி அடக்கலான்னு போனா இன்னொரு எருது வந்துடும். ஆனா பகவான் 7 கண்ணனாக அவதாரம் எடுத்து 7 எருதுகள் எடுத்தார். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலிக்கு நான் இருந்து சொல்லி இந்த பாத்திரம் சொல்றார். ஆனேர் 7 வென்றான் அடிமை திறமல்லான் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போது கூட நிறைய பாசனம். கன்று குணிலா எரிந்தார் கடல் போற்றி. சாதாரண கோவரத்தகிரி நீங்க பெரியதா இருக்குது, அதெல்லாம் எடுத்து காப்பாத்துறேன். நிறைய பாசனங்கள் ஆழ்வார்கள் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லும் போது கூட ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு இதுவும் சொல்றாரு. பகவான் அவதாரம் எடுத்து 125 ஆண்டுகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி போயிட்டாரு சோதிக்கு. அதே மாதிரி சாந்தி முடிவு இடத்துல 64 நாள் தான் படிச்சார். 64 கலைக்காலம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணம் அப்படின்னு சொல்ற கடைசியில் 64 நாள் 64 கலைக்காலம் படித்தார். இவன் உலக ரட்சகர். அவரோட கேட்கிறாரு, கடைசியில குருதட்சணம் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம், 4 குழந்தைங்க செத்துச்சு, அது காணிக்க வேண்டாம். அப்போ பகவான் பிரபாசத்தை இருந்த உனக்கு யமப்பட்டணம் போய் அந்த குழந்தை மீட்டு வந்து கொடுத்தா சரிந்தார். அதுதான் உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரவில்லை. எப்பேற்பட்டவளா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, அவனை கொல்லக்கூடிய சாமார்த்தி பகவானுக்கு உண்டு. ராமாவதாரம் மாதிரி இல்ல. சாதாரணமா சாமி சொல்றாரு இல்லையா, ஒன்றை சகடம் உதைத்தாய் போற்றின். சாதாரணமா அப்படி கால் திருவடி பட்டது அப்படி பால் சாப்பிட்டாங்க, ஒரே இழுத்தார். பேச்சு முளை உண்ணார்கள் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல எப்படி பூ சுட்ட போற நீராட்டம் இப்படி ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களும் ரொம்ப அற்புதமான பாசுரங்கள் இந்த கிருஷ்ணாவதாரத்தை பத்தி தான். கடைசியில சொல்றாங்க, எல்லா அவதாரத்தை விட 11,102 பேர் கோபிகாசிரியர்கள், 1,80,000 பேர் குழந்தைகள், 8 பட்டத்திரியோடு எப்படி வாழ்ந்தான்னு சொல்லிட்டு நாரதன் பட்சம் பண்றாரு. ஆனா பரமத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவிமார்கள் கூட ஆசைப்பட்டாங்களாம், இப்ப கிருஷ்ணாவதாரத்தை நம்ம போய் பாருங்க. அப்படி வேதமாய்மொழி அந்த ஒரு பெரிய கதை. இப்படி எல்லாம் பகவான் கிருஷ்ணாவதாரத்திலே பல லீலைகள் செய்து, யார் என்ன சொன்னாலும் எதை கேட்டாலும் தன்னடி சோதிக்க போது தான் தான் போறார், வேற யாரும் கூட்டு போற. அந்த தாரகன் ரதசாரதி மட்டும்தான் பார்க்கிறான் அவர் போகும்போது. அது மாதிரி இந்த உலகத்துக்கு வேண்டிய எல்லா என்ன பண்ண முடியுமோ, மனிதன் எப்படி வாழ முடியுமோ, நம்ம எல்லாருக்கும் நீங்க உலகமே 2 சாஸ்திரங்கள்ல பகவத்கீதை, அது எந்த அவதாரத்தை சொல்றாரு, 18 அத்தியாயம். அதை சொல்லிதான் இன்னைக்கு அரசாங்கமே அந்த வழியில் நடக்குது. நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் இன்னைக்கு உப்பிலியப்பட்டு சொல்லி பார்க்கும்போது மாவேகம் சரணம்ங்கிறது, சகல தர்மங்களையும் விட்டு என்னையே சரணாகதி அடை,
நான் எனது அப்படின்றது இருக்கிற கண்டிப்பா மாற்றம் உண்டு. சர்வதர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகத்வா சர்வாபியம் மோட்சம் சாமி மாசுங்க என்று சொல்லி இந்த திரண்ட சாஸ்திரம் சொன்னது கிருஷ்ணாவதாரம் தான். கிருஷ்ணாவதாரத்துல அந்த யுத்தத்திலே சொல்றாரு 18 நாள் முதல்ல நீங்க சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு இந்த கிருஷ்ணாவதாரத்தான் நீ விஷ்ணு சகஸ்ரநாமம் வருது. விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் எல்லா கோவில்களும் 1000 நாமம் சொல்லி மண்டை குலத்தை மாதிரி எல்லாமே இந்த கிருஷ்ணாவதாரம் ரொம்ப ஏற்றம். மற்ற அவதாரங்களோட 11,000 வருடம் தாங்கள் இந்த புலோகத்திலிருந்து அத்தியாசம் பண்ணார். ஆனா 125 வருஷம் தான் பகவான் கிருஷ்ணனாலிருந்து இந்த திரண்ட சாஸ்திரம் எப்படி மனிதன் நடக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் பாடியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு எளிமையான ஒரு பிடி அவரும் சாப்பிட்டதுனால குசேலனுக்கு எல்லாம் ஒன்றுதான் இந்த கிருஷ்ணாவதாரம் தான். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயர் ஆஜலவெல்லாம் நிலந்தர செய்யும் நீண்டு சும்பரணும் அருளோடு பெருதம் அழைக்கும் வளர்ந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயிரம் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கற்றுக் கொண்டேன் நாராயணா என்று நானும் சொல்ல நேரம் ஆயிடுச்சு. சுவாமி ரொம்ப நேரம் இருக்கீங்களா நல்லா பேசுறாரு. எல்லாருக்கும் இருக்குது. இப்ப இந்த வேணுகோபால் அலர்மேல் மங்கத்த சமய சீனிவாசனுடைய ஆலயத்தில் புதிதாக ராமாயணம் எல்லாம் வந்த தரங்களும் ஓடாண்டு பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் சாப்பாடு கொண்டு சொல்லிக்கிறாங்க. அதனால லட்சுமி சரண சாட்சாங்க சாட்சாங்க வெட்டமட்டி செமங்காய சந்தேசம் ஸ்ரீ ரங்கீசாய மண்டலம் ஒரு சீக்கிரம் எல்லாரும் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து அந்த பணத்தெல்லாம் வாங்க கொடுத்து நல்லா செஞ்சுட்டு சொல்லிட்டு காதல் இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரி எல்லாரும் யாதவ பெருமக்கள்லாம் ஒற்றுமையா இருந்து அந்த இந்த விழா கோடெல்லாம் எப்பேற்பட்ட இடத்துல நடந்திருக்குது. 7000 பேர் போயிருந்து நாங்க போகும்போது ஓடுவார் விழுவார் புகந்தானிப்பார் ஆழ்வார் பாடிருக்கிறார் இல்லையா. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு அந்த தாயார் பெருமாள் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா அவர் நினைச்சா எல்லாரும் ஒற்றுமையா கூடார வெள்ளம் செய்யும் கோவிந்தான்னு சொல்ற மாதிரி எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நீங்கள்லாம் ஒற்றுமையா இருந்து நல்ல கைங்கரியத்தை பண்ணி நல்ல சிறப்பான முறையில நம்ம சொல்றோம். சாத்தனூர் மாதிரி மற்ற இங்க 10 கிராமத்துல நல்ல சிறப்பா கொண்டாடுறாங்க. திருக்கல்யாணம் நடந்தது, நிறைய மாடு விடுறாங்க, நல்ல சிறப்பா பண்றாங்கன்னு சொல்றோம். மீண்டும் அந்த பகவானுடைய அலர்மேல் மங்க தாயார பிரார்த்தனை பண்ணி நீங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்து சிறப்பா நடக்கணும் பெருமாளை வேண்டி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினி ஆடினால் வெங்கன்றில் ஆடலாம் திங்களும் மாறி பெய்து பொங்க சொன்னார் ஓடு பெயர்களை மூங்கு வரை போதில் பொறிவனுக்கு கண்படுப்ப வேண்டாத புக்கிருந்து சீர்த்த வளைப்பற்றி வாங்க உடனடைக்க வல்லல் திரும்ப சக்தி நீங்காத செல்வம் பல்லாண்டு நல்லாண்டு வாழ